வலைக்கும் ஸலாம். الإسلام استدعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. أحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما بنعمة ربك فحدث. சபைக்கும் சிறப்புக்கு வாய்ந்த இறைநேசர்களான அல்லாஹ் நல்லடியார்களே, நாடறிந்த நாவலர் இந்த பள்ளிவாசலுடைய தலைமை மரியாதைக்குரிய பெருமையான இளைஞர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளும் அன்பும் உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் ஷஃபாஅத்தும் நம் அனைவரும் மீது என்றென்றும் நிகழ்வுமாக என்று ஆர்வமாக துஆ செய்து கொள்கிறேன். தராவீஹ் தொழுகைக்கு பிறகு வேக வேகமாக போகிற இந்த காலத்தில் ஒரு நீண்ட உரையை நாள்தோறும் தராவீஹ் நீங்கள் எல்லாம் கேட்டு வருகிறீர்கள். அவருடைய அந்த மார்க்க உரை உலகமெல்லாம் பரவுவதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். முதல் முறையாக லால்பேட்டைக்கு ஹஸரத் அவர்களை 2 முறை நாங்கள் அழைத்து வந்தோம். சில நிகழ்ச்சிகளில் கலந்து வைத்தோம். முதலில் இந்த பகுதியையே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கிரீடமாக இருக்கிற ஒரு அற்புதமான பெயரை காஜில் இஸ்லாம் என்ற பெயரை வைத்த ஒரு பள்ளி முதலில் இங்கே நாங்கள் வருகின்றோம். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, என்னோடு முந்தைய 10 நிறைவு பெறுகிற குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 330 இடத்தில் 6666 ஆயத்துக்களை கொண்ட குர்ஆனில் 330 இடத்தில் ரஹ்மத்தை பெற்று அல்லாஹ் கேட்கிறார், நம்மிடத்திலே பேசுகிறார். அதற்காக ஒரு 10 நாள் அல்லாஹ் நமக்கு ஒதுக்கி தந்து குர்ஆனுடைய முதல் விரிவுரை ஹதீஸ். குர்ஆனில் உள்ள 6666 ஆயத்தில் ஒரு ஆயத் ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ். அல்லாஹ் தந்த நிஅமத் குர்ஆன், இதை மக்களுக்கு போய் சேருங்கள் என்று அல்லாஹ் ரசூலுக்கு விட்ட அந்த உத்தரவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய 23 ஆண்டு கால பேச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் நாவிலிருந்து வருகிற எல்லாமே வஹீதான், அல்லாஹ்வுடைய வஹீ இல்லாமல் நான் பேசுவதில்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. பேசப்படுகிற வஹீ, ஓதப்படுகிற வஹீ, ஓதப்படாத வஹீ. ஓதப்படுகிற வஹீ குர்ஆன், ஓதப்படாத வஹீ அந்த குர்ஆனுக்கு விளக்கம் என்னுடைய ஹதீஸ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, குர்ஆனை போன்று ஒன்றை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றார். அந்த குர்ஆனை போன்று உள்ளதுதான் ஹதீஸ். 14 இடத்தில் குர்ஆனிலே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகிறார். குர்ஆனில் இருக்கிற 6666 ஆயத்தில் 14 இடத்தில் குர்ஆனை பற்றி பேசுகிறார். ஆனால் கிட்டத்தட்ட 3500க்கு மேற்பட்ட தடவை நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று ஒருவர் நினைத்தால் அவர் எந்த இபாதத்தையும் செய்ய முடியாது. தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஸகாத்தாக இருக்கட்டும், இது சம்பந்தமான நிறைய விளக்கங்கள் நான் கிட்டத்தட்ட 100 சொச்ச ஆயத்துகள் காதல நமக்கு ரீங்கார விட்டேன். ஏன்னா கொஞ்சம் பின்னாடி நின்றோம், தனியா ஆம்சா ஓதிட்டு இருக்கான்னு நினைச்சோம், அசத்தே ஓதிட்டு இருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமாய் எல்லா இடங்களுக்கும் போய் மார்க்க பணியை செய்து கொண்டு, உங்களுக்கு அதிகமாக மார்க்க பணியை செய்து கொண்டு, இந்த தராவீஹ் தொழ வைத்து அர்த்தம் புரிந்து தொழ வைப்பதிலே ஒரு தனி ரசனை உலமாக்கள் உண்டு. அர்த்தம் புரிந்து அவ்வளவு அற்புதமான ஆயத்துகள். கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் நம்ம அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்ட்ட பேசணும்னா நீ தொழ ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் அல்வத்து சூரா ஓதியாவது அவர்கிட்ட பேசும். அதற்கு பேச பேச நாம் எல்லாம் பொருள் தெரிகிறதோ இல்லையோ அதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். மகரிபோடு நம்முடைய நோன்பு முடிந்தாலும் காதுடைய நோன்பு தராவீஹ் தொழுகை வரை அடுத்து பயானிலே இருக்கிறது. காதுடைய நோன்பு என்ன? நல்ல விஷயங்களை கேட்கிறது. கண்ணுடைய நோன்பு நல்லதை பார்க்கிறது. காதுடைய நோன்பு நல்ல விஷயங்களை நடக்கிறது. நான் என்னுடைய அடியானோடு நான் இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. நீண்ட விளக்கம் சப்ஜெக்ட். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆயத்திற்கு விளக்கம். தேனிச்சியை பற்றி ஓதப்பட்டுச்சு. 13 ஜுஸு முடிச்சு 14 ஜுஸு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க.
தேனீச்சி பேரு அல்லாஹ் ரசூலுக்கு வகி அறிவிச்சது மாதிரி தேனீச்சிக்கு வகி அறிவிச்சதா? அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் யோசிச்சு பாரு. தேனீச்சி வயிற்றிலிருந்து வருகின்ற மலம் தான் உன் ஹார்ட்டுக்கு ஷிஃபா. நம்ம இருதய நோய்க்கு மருந்து ஒரு தேனீச்சி, அதனுடைய எச்சில். அது பாலையும் சொல்லுகிறார். பால் வெள்ளையாக இருக்கிறது, அது எங்கிருந்து தெரியுமா? பச்சையாக இருக்கிற சாணத்திற்கும் சிவப்பாக இருக்கிற வெத்தத்தையும் கிராஸ் பண்ணி தான் அந்த கலர் மிஸ் பண்ணாம இந்த கலர் மிஸ் பண்ணாம பியூர் வெள்ளையா வெளியில வருது. ஏராஜில ரசூலுல்லாஹ் பாலை கொடுத்தாங்க, மது கொடுத்தாங்க, இதைத்தான் கேட்டாங்க. ஆனா அது வருகிற இடம் அப்படியே கிராஸ் பண்ணி பல அசத்தியங்கள் இருந்தால் ஒரு சத்தியம் அப்படியே வளர்ந்து கொடுத்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் நாள்தோறும் நீங்கள் தராவியில் கேட்டு வரீங்க, ஜும்மாவை கேட்டு வரீங்க. எனக்கு விவரம் தெரிந்து ஜும்மாவுக்கு பயானம் நடக்கிற இடம் என்று நாம் கேள்விப்பட்டு உண்மையிலே ஒரு காலவாசி அதீன நசீஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த தீன் அது மார்க்கத்தை அந்த உபதேசத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த தீனே வளர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 வருஷம் அந்த நபிமொழிகள் ஆரம்பத்தில் எழுதப்படாமல் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் ஆயத்தை மட்டும் எழுதுங்க. அது ஏற்கனவே எழுதப்பட்டதுதான். வெளியே ஒளிச்சேர இடத்துல உங்க பள்ளியில் ஒரு போடப்பட்டிருக்கு. நல்ல நண்பர், நல்ல நூல்கள், நல்ல நண்பர். குர்ஆனை விட நமக்கு நல்ல நண்பர் உலகத்தில் யார் இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல நண்பன் அழைக்கிறான்னு சொல்லுகிறேன். அந்த நண்பன் அனுப்பிய அந்த நல்ல நூல் தான் குர்ஆன். ஒரு நூல் உலகத்தை பூரானை புரட்டி போச்சு. 180 கோடி மக்கள் ஒலி இல்லாம குர்ஆனை தொடர்றது இல்லை. அது போதாதான் ஒலி இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுப்பா. ஒரு செஞ்சுட்டு வந்து தொடு, உனக்கு வழிகாட்டு. இப்ப ஆயுத அசத்து ஓதினாங்க, பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா போய் உனக்கு ஒரு பொம்பளை பிறந்திருக்கா முகம் மீறி சுழிச்சு போயிடும், முக்கு போடுவாங்களா நாட்டேன். ஒன்று அந்த பிள்ளைங்க கொலை பண்ணிடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல நம்ம கெத்தா நிக்கணும், நம்ம குடிஞ்சு நிக்கணும்னு சொல்லி ஒன்று கொலை பண்றது. அல்லது என்ன செய்யறதுன்னா முடுக்கா வழி இருக்கும், அதுக்குள்ளேதான் போவாங்க. அரபு நாட்டிலே முடுக்குள்ளே ஒருவர் போகிறார் என்றால் பெண் பிள்ளை என்று தேவை. அதான் எச்சரிக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வந்ததுக்கு பிறகு எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சு? அவளை தொடர்ந்து மகர் கொடுத்துட்டு சொல்லு, உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவளுக்கு நிறைய உரிமை இருக்கு. மகர் கொடுத்தாகணும். கல்யாணமே எனக்கு வேண்டாம் ஒருவர் சொன்னால் அவர் சக்காத்து கொடுக்காதவருக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை வரும். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல இருந்து எப்படி சக்காத்து கொடுக்க முடியும் என்று கேட்க முடியாது. ஒரு வசதி படைக்கிறது கேட்க முடியுமா? உழைச்சு கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் 2% தான் நம்மளை கொடுக்க சொல்றான். நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாத்தி பண்ணி ஒரு பெண்ணுக்கு மகன் கொடுக்கணும், கல்யாணம் முடிக்கணும், அவங்க குழந்தைய பெற்றிருக்கிற அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு நான் காசு கொடுக்கணுமா? எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் என்று ஒரு வசதி படைத்த இளைஞர் இருந்தால் சக்காத்து கொடுக்காதவர்களுடைய தண்டனை அவருக்கு உண்டு. எங்களுடைய நிலைமையை மாத்திரம் செல்லாங்க. இன்னைக்கு ஒரு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊர்ல இருந்து காயப்பட்டுனா கீழக்கிற போன்ற ஊர்கள் எல்லாம் முடுக்கிறது இருக்கு. ரோட்ல பெண்கள் போக முடியாது. பெண்ணை பெற்றவன் முடுக்குள்ள போனது போக சரலாசம் வந்ததுக்கு பிறகு பொம்பளை எல்லாம் நடுரோட்ல வரக்கூடாது. நீங்க மெயின் ரோடு போறாருன்னா அந்த முடுக்குள்ள போய் மெயின் ரோட்டுக்கு போகும். நீங்க காயப்படத்துல பார்த்துக்கலாம், கீழக்கரையில பார்த்துக்கலாம், பப்ளிக்ல தான் ஆட்சியில் அந்த ஈசை ஒருவர் நம்பல அப்படின்னா முஸ்லிமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு நிறைய விளக்கங்கள் 23 வருஷம் வஃபாத்தாகிற நேரத்துல கூட விளக்கம் சொன்னாங்க. அவைகள் எல்லாம் காலப்போக்கிலே பெரும்பெரு கிதாபுகளாக தொகுக்கப்பட்டு ஒரு எல்லாம் தெரியும். ரஷ்யாவில் பிறந்த புகாரிமா 5 வயசு வரை கண்ணு தெரியல. அவங்க அம்மா அல்லாட்ட அழுதாங்க, ரப்பே என் பிள்ளைக்கு கண்ணை கொடுத்துட்டா நான் உனக்காக நேர்ந்து விட்டுருவேன். 5 வயசுல கண்ணு தெரிச்சு காபாவை விட்டுட்டாங்க. 57 வயது வரை இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள். 6 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணாங்க. கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். 6 லட்சம் ஹதீஸ மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு 7000 லட்சம் ஹதீஸ இந்த உம்மத்து கொடுத்துட்டு போனாங்க. அது தமிழ்ல சில வருஷத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுச்சு, எல்லா பள்ளிகளிலும் இருக்கு. அந்த புகாரி ஷரீஃப் மாதிரி ஒரு 20 கிதாப் கொண்ட ஒரு கிதாப் மிஷ்காத்துல் மசாபி. மிஷ்காத்துல் மசாபின்னா விளக்குகளின் மாடம். ஒரு 6300 லைட்டை ஒரு மாடாக்குழியில பொருத்தி வச்சா எப்படி எரியும், அந்த மாதிரி ஒரு பெயரை அல்லாஹ்வுடைய ஆயத்தை, அந்த ஆயத்தை உதாரணமா வச்சு
குரான்ல 1000 உதாரணம் இருக்கு. அது உதாரணமா வச்சு அந்த கிதாபுக்கு நான் 6300 விளக்க, அதாவது 300 ஹதீஸ இந்த பாடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லி ஸல்லல்லாஹுடைய பேரப்பிள்ளைகள் சஹாபாக்களுடைய வாரிசுகள் 800 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஹதீஸ் நூல் மிஷ்காத்துல் மசாபி விளக்கம் பாசாக்கள பாடத்திட்டத்துல அதெல்லாம் வச்சிருக்காங்க. 3 வருஷம் ஓதுனா தான் அஜர்கா முடியும், அது ஓதலைன்னா ஆலிமா முடியும். அதை இதுவரை தமிழ்நாட்டுல முதல்ல அதை டிரான்ஸ்லேஷன் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டது மரியாதைக்குரிய ஹஸரத் அவர்களுடைய உஸ்தாத் திருப்பூர் மர்சாவில் மிகப்பெரிய உஸ்தாத், பெரிய எழுபதாங்க. அவங்க தான் கொஞ்சம் போல ஆரம்பத்தில் ஹதீஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. கொரோனா நேரம் வந்துச்சு, அவங்கெல்லாம் எங்களுக்கு போட்ட பிச்சை தான். அந்த கொரோனா நேரத்துல உலகப்பூரா லாக்காகி கிடந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப அதை மாணவர்கள் நண்பர்கள் சொன்னாங்க, இந்த கிதாப் இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணல, இன்னைக்கு அதை எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதுடைய பேரில கொஞ்சம் தயக்கமா இருந்தது. நம்முடைய மூத்த உஸ்தாத்மார்கள் அதை ஆரம்பித்து வைத்து விட்டு என்ன சிந்தனை அதெல்லாத்துக்கும் தெரியும் விட்டுட்டாங்களே, நாம என்ன செய்யறது. முதல்ல கொஞ்சம் சிரமமா இருந்தது. முதல் அல்லாவுடைய கிருபையுடைய துவாவிலே நேச்சை வேங்கிற மாதிரி 3 மாசம் 4 மாசத்துல இருந்தா ஒருத்தர் வாங்கி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் மதிப்புடைய, அதாவது இதுல அந்த கிதாபை எழுத ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாகமும் வெளியிடுவதற்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவு செய்யும். எந்த ஒரு பொருளாதாரத்தை வச்சுதான் இந்த தீனை இருக்கு உங்களுக்கு தெரியாது. இப்ப அல்லாவுடைய கிருபையில 4 பாகம் முடிஞ்சிருச்சு. இந்த ரமலான் முடிச்சு இந்த ரமலானிலே உள்ள அந்த பொருளாதாரத்துக்கு 5வது பாகம் ரெடியாகிட்டு இருக்குது. அதுல 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் முடிஞ்சிருச்சு. நோம்பு, சக்காத், ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட செய்திகள் அடங்கிய, குர்ஆனுடைய சிறப்புகள் அடங்கிய, நிகாஹ், வியாபாரங்கள், ஆச்சரியார் எப்படி இருக்கணும், என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை இஸ்லாம் சொல்லுது என்ற சப்ஜெக்ட்ல உள்ள ஒரு 2200 ஹதீஸ்களை கொண்ட 3ஆம் பாகம் 4ஆம் பாகம். எனக்கு தெரியாது, அது சொன்னாங்க நேற்று. கிதாப் கொண்டு வந்தோம், ஒரு 200 கிதாப் கொண்டு வந்தோம். எல்லாமே நேச்சுரல் மாதிரி வாங்கிட்டாங்க. எடுத்துட்டு ஒரு கிதாப் ஒரு கிலோ இருக்கு, ஒரு 10 செட்டு இருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதற்குடைய பயான பிறகு வாங்கிட்டு 1400 ரூபாய் கிதாபா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சீதைகள் இதெல்லாம் இருக்குது, பேர் கொடுங்க. அதற்கே நம்ம கொடுத்துருந்தோம். அவர்களுக்கு நல்ல கூலி இருக்கட்டும். போராடி ஆவதாக இருக்கிறதுக்கு அதற்கோடு சேர்ந்து நானும் வாசிக்கிறேன்.